இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தின் ஒரு பகுதி இப்படி சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறது. நாம் இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் சீஷர்களை படகில் ஏற்றி அவர்களை அனுப்பிவிட்டார். படகு நடுக்கடலில் சென்றபோது காற்று அவர்களுக்கு எதிராக காணப்பட்டது. தண்டு வலிக்கிறதில் மிகவும் வருத்தப்பட்டார்கள். ஜெபம் பண்ணி கொண்டிருந்த இயேசு அதை கண்டார் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நீங்கள் துன்பப்படுவதை, நீங்கள் வருத்தப்படுவதை, நீங்கள் கண்ணீர் விடுவதை இயேசு காண்கிறார் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இயேசு இவர்களை பார்த்த பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக காணப்பட்டது. எனவே ஆண்டவர் 4ஆம் சாமத்திலே கடலின் மேல் நடந்து வந்தார். அவர்கள் அதை ஆண்டவர் என்று அறியாது அப்படினாலே ஆவேசம் என்று அலறினார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொன்னார். அவர் அங்கே வந்து அந்த படவில் ஏறின பொழுது, காற்றே இறையாதே, கடலை அமைதலாயிரு என்று சொன்னார். காற்றும் கடலும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தது, அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே உங்கள் துயரங்களை, உங்கள் வேதனைகளை, உங்கள் மன அழுத்தங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து உங்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் அவர் நீக்கி போடுகிறார். வாழ்க்கையிலே நீ அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு பெரிய அமைதியை உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ நான் நினைத்தது இன்னும் கிடைக்கவில்லையே, இயேசு எனக்கு இன்னும் அற்புதம் செய்யவில்லையே, என்னுடைய குடும்பத்திலே எனக்கு எதிராய் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் எண்ணுகிறீர்களோ, கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இயேசு உங்கள் வருத்தத்தை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் வேதனையை பார்க்கிறார். அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உனக்கு எதிராய் வீசப்படுகின்ற காற்றை அவர் அமர்த்த பண்ணுகிறார். அவர் உனக்குள்ளே அதிசயங்களை செய்கிறார். அந்த விசுவாசத்திலே நாம் பலப்படுவோம். ஆண்டவரே என்று நாம் கூப்பிடுவோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தருடைய பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். பயங்கள் மற்றும் வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வீரார். மெய்யான சமாதான மகிழ்ச்சி வார்த்தைகளை கேட்டவர்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.